அடடடடா, குன்னக்குடி ஊருக்குள்ள அம்புட்டு இடம் இருந்துச்சு, விலை மலிவாவும் இருந்துச்சு. அங்க ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டு வீடு கட்டி குடி போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு எதிரிலேயே வரணும்னு ஆசைப்பட்ட பாத்தியா? ஏன் தப்புதான். கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாதவங்க. ச்சீ. அரசிமா, நீ போய் அத்தை கூட இரு போ. நம்ம நல்லதுன்னு நினைச்சு ஒரு சில விஷயங்களை செய்யறது நல்லபடியா முடியணுங்கிற அவசியமும் எல்லாரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. அந்த இல்லாத விஷயத்துல எல்லாம் நிறைய தலையிடாத மீனா. அப்புறம் தேவையில்லாம இப்படிதான் மன வருத்தப்பட்டு நிக்கணும். காஃபி ஏதாவது போட்டு தரவா? குடிக்கிறியா? இல்லக்கா, நான் கிளம்புறேன். நீங்க அத்தை கிட்ட சொல்லிடுங்க. ஏன் அதை நீயே சொல்லிட்டு போறது? வேண்டாம், நீங்க சொல்லிடுங்க. நான் வரேன். பழனிவேல் மாமா நம்ம கடை எல்லாம் நீங்க வருத்தப்படாது. புது கடை ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நம்ம கடை வியாபாரம்லாம் குறைஞ்சிரும்னு நீங்க யோசிக்க. ஒரு போனதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்பவும் போல கடை ஓஹோன்னுதே போகும். இன்னும்னா வேற யாராவது கூட வேலைக்கு எடுத்துக்கலாம். அதையுமே சரி பண்ணிக்கலாம். ஆள் இருந்தா நானே கூட சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க. நான் தைரியம் விளையாண்டு உன்ட்ட யாரும் சொன்னாங்களா? என்னடா சரவணா, அப்பா, நீ எதுவும் சொன்னியா? டேய், உங்கள் அப்பன் தலையில் துண்டு போட்டுட்டு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு நீ சொன்னியாடா சரவணா. அதனால தான் இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படிலாம் இல்லைப்பா, உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்க. முதல்ல அவன் இங்கேருந்து போக சொல்கிறா. இவன் தான்டா என்னோட எதிரி அப்படிங்க.